தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையில் பல கோடி ரூபாய் நன்கொடை பணம் மற்றும் தங்க நகைகள் மாயமான சம்பவம் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்களின் பக்தி மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக கருதப்படும் ராமர் கோயிலில் இத்தகைய ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருப்பது பாஜக மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள 3 பேர் கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு ஜூன் 15, 2026 அன்று விசாரணையை தொடங்கியது. விசாரணையில் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரூபாய் 200 கோடி அளவுக்கு காணிக்கை பணம் மட்டுமல்லாமல் பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட சுமார் 2 கிலோ எடையுள்ள தங்க கதாயுதம் மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளும் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது. அறக்கட்டளையின் அலுவலக பொறுப்பாளர்கள், வங்கி மூலம் பணியமர்த்தப்பட்ட சில ஊழியர்கள் உள்ளிட்டோர் இந்த திருட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. குறிப்பாக அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராயின் முன்னாள் ஓட்டுநர் ராம் சங்கர் யாதவ் மீது பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. அவருக்கு கோயில் நிர்வாகம் தொடர்பான பல சலுகைகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் வெளியூர்களில் இருந்து வரும் பல கோடீஸ்வர பக்தர்களுடன் அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து அறக்கட்டளை அதிகாரிகளுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் அயோத்தியில் திடீரென சொத்து சேர்த்தவர்கள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் போராட்டத்திற்கு பிறகு 2024 பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கோயில் பாஜகவின் இந்துத்துவ அரசியலின் மைய அடையாளமாக உள்ளது. இந்த நிலையில் கோயிலின் நன்கொடை பணம் மற்றும் தங்க பொருட்கள் மாயமான சம்பவம் பாஜகவினர் மத்தியில் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்களின் பக்தி பணத்தை பாஜகவினர் கொள்ளையடிக்கின்றார்கள் என்று சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. மேலும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு மற்றும் அறக்கட்டளை நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன. அதே சமயம் இது பக்தர்களின் நம்பிக்கையை சுரண்டும் செயல் என மத அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தற்போது விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் விரைவில் முழு உண்மையும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.